வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து டீ கடை ஸ்பெஷல் கஜடா. இது வந்து கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கஜடா பண்ணுறதுக்காக முதல்ல வந்து சுகரை பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சுகர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா சுகர் பவுட்ரு பண்ணும்போதே 4 ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 முட்டை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ஒரு கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த முட்டை சர்க்கரை கலவையை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் வந்து இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மாவு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்குது. இப்போ நாம் இதில் கொஞ்சம் மாவு சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் போல் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மிச்சம் இருக்கிற 1/4 கப் மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ மூடி வச்சு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது 1/2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து ஒரு கிச்சன் கவுண்டர் டாப்புக்கோ இல்லைன்னா ஒரு சப்பாத்தி கல் மேலேயோ வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு நீல வாக்கில் வர்ற மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இதை வந்து 2ஆக கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மாவு வந்து தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாவு வந்து மறுபடியும் நல்லா நீளவாக்கில் இப்படி உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீளவாக்கில் உருட்டியாச்சு. இப்போ அதோட ஓரங்களை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து 4 பீஸாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அளவில் இருக்கணும். இப்போ ஒவ்வொரு துண்டுகளை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், எல்லா மாவையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா மாவையும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. மொத்தம் இதில் 10 போல் வந்திருக்கு. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து அதில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது எண்ணெய் சூடானதும் இப்போ நாம் இதில் கட் பண்ணி வச்சுருந்த மாவு துண்டுகளை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியமை விட கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுவும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுவும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்ம டீ கடை கஜடா வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டு. ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்குது, உள்ளேயும் வந்து நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.